ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமேசிங் பேக் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம ஆதார் கார்டில் நம்ம வந்து எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கோம், எத்தனை சிம் கார்டு யூஸ் ஆகிட்டு இருக்குது, நமக்கு தெரியாமல் எத்தனை சிம் கார்டு வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி எப்படி வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்துட்டு ஒரு ஃபோன் நம்பரில் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே லிங்க் ஆகிருக்கு. அது போக ஆதார் கார்டாக இருக்கட்டும், பேன் கார்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 வந்து உங்கள் ஃபோன் நம்பரோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட ஃபோன் நம்பரை வச்சு இப்போ வந்து லோன் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்க இப்போ நம்பர் வந்து நம்ம ஆதார் கார்டு நம்பரை வச்சு வேறு யாராச்சும் வந்து நீங்கள் ஃபோன் நம்பரை வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லோன் வந்து உங்கள் பேரில் தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் மாதிரி தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி எப்படி வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். வாங்க இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், அது வந்து உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா TAFCOP உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா TAFCOP அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதில் வர ஆப்ஷனில் மொதல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ரெக்வெஸ்ட் OTP அப்படின்னு கேட்கும். OTPக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTP வந்து நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணணும். இப்போ வந்துட்டு எத்தனை ஃபோன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு உங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து இங்கே காட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து உங்கள் பர்மிஷன் இல்லாமல் வந்து உங்கள் ஆதார் கார்டில் வந்து இணைஞ்சிருக்க பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அதை டிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் வந்து இதில் இருந்து ரெக்யூட் ஆகிடுச்சு, நேம் ரெக்யூட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒரு சிம் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆதார் கார்டில் வந்து நம்ம 9 நம்பர் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஒரு நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்பர் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு ஆதார் கார்டுக்கு வந்து 9 நம்பர் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு ஆதார் கார்டுக்கு 9 நம்பர் தான் வாங்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு இல்லீகலாக வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு சிம் கார்டு வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 500 1000 கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி ப்ரூஃபே இல்லாமல் கூட சிம் கார்டு கொடுக்குறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரக்கூடிய சிம் கார்ட்ஸ் எல்லாமே வந்து யாரோ ஒரு பேரில் வந்து ஆக்டிவேட் ஆன சிம் கார்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட நம்பர் செக் பண்ணி உங்கள் ஃபோனோட ஆதார் கார்டில் இருக்க நம்பர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் தான் அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு அப்படி நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பராக இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு எல்லா பேருக்கும் வந்து ஷேர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் இருக்கும். ஏன்னா நிறைய விதமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நிறையா இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தேர்ட் டைப் ஆஃப் வந்து பிஸ்னஸில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ஃபோன் நம்பரை வச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபோன் நம்பரை வச்சு லோன் வாங்கும்போது உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து தான் வந்துட்டு அந்த வந்து லோன் வந்து ரிப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் வாங்காத லோனை வந்துட்டு உங்கள் பேரில் வந்து யார் வேணாலும் வாங்கிக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.